அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக தொடர்றேன். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரோம் த எர்த் அப்படின்னு நீங்க ஆங்கில குரான்ல போட்டீங்கன்னா ஒரு 19 வசனத்தை காட்டுது. ரோம் த எர்த் அப்படின்னா பூமியில சுத்தி பாருங்க அப்படின்னு அர்த்தம். பூமியை சுத்தி பாருங்க, ரோம் த எர்த் அப்படின்னு. அல்லாஹ் இதை 4 விதமா பிரிச்சு சொல்றாங்க. நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை என்னை கவர்ந்த குரான் வசனத்துல 29வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தை படிக்க சொன்னேன். நான் பிரயாணத்துல இருந்ததுனால படிச்சாங்க. நான் அது தொடர்பா ஒரு நண்பர் எழுதின கட்டுரையை படிச்சேன். சாலையில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, சாலை கற்றுத் தருகிறது அப்படின்னு ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன். அதை தொடர்பு படுத்தி காலையில குரான் ஓதுறத நம்ம கேட்கும் போது சில விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் கத்து தராங்க. நிறைய விஷயம் கத்து தராங்க. இருந்தாலும் அந்த அதிகாலை நேரத்துல நம்ம குரானை கவனமா கேட்கும் போது இன்னும் சிறப்பா அது ஞாபகத்திலும் இருக்கு. அதை எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி தான் இந்த விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அதாவது சீர்குலைக்கும் முகமாக பூமியில் சுற்றி திரியாதீர்கள் சொல்றாரு. முதல் 4 விஷயமா சொல்றாரு சொல்லி ரோம் த எர்த் அப்படிங்கிறதுல முதல்ல சும்மா சீர்குலைக்கும் முகமா கரப்டிங், அதாவது டு நாட் ரோம் த எர்த் கரப்டிங்லி அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல சீர்குலைக்கும் முகமாக இல்ல சீர்கெடுக்கும் முகமாக எதையும் பூமியில சுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது அத்தியாயத்தின் 60வது வசனத்துல மூசாவை மேற்கோள் காட்டி, மூசாவுக்கு நான் எவ்வளவு இதா சொல்றேன். அப்புறம் 7:74 ஆதுக்களை, ஒரு ஆது சமுதாயத்தை மேற்கோள் காட்டி எல்லாம் இறுதியில சொல்றாங்க டு நாட் ரோம் த எர்த் கரப்டிங்லி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு 6 இடத்துல சொல்றாங்கல்ல. அதை இன்ஷால்லா குரான் வசனத்தை கடைசியில பார்ப்போம், ஒருவனா படிக்கிற நேரம் இருக்கும்போது. ஏன்னா இது நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையா பின்பற்றினா தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். அப்போ 11வது அத்தியாயத்திலையும் 26வது அத்தியாயத்திலையும் 29வது அத்தியாயத்திலையும் சொஹைப், அதாவது சொஹைபை மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு 3 இடத்துலயும் ஒரே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்றாங்க பூமியில சீர்குலைக்கிற மாதிரி சுற்றி திரியாதீர்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 4 விதமா சொல்றாருன்னு சொல்றேன் இல்லையா. ரோம் த எர்த் அப்படின்னு போட்டோம்னா 19 இடத்துல வருது. அதுல ஒரு 6 இடத்துல நீங்க சீர்குலைக்கிற மாதிரி பூமியில சுத்தி திரியாதீர்கள், இல்ல பூமியில பிரயாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது பூமியில் சுற்றி திரிந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கான பின் விளைவுகளை கவனித்து பாருங்கள். இது ஒரு 6-7 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் சொல்றாரு, சில இடத்துல குற்றவாளிகள் சொல்றாரு, சில இடத்துல உங்களுக்கு முன் இருந்தவர்கள் என்ன மாதிரி விளைவுகளை சந்தித்தாங்க, என்னென்ன மாதிரி அழிவுகளை எதிர்நோக்கினாங்க அப்படிங்கறத நீங்க கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. அல்லாஹ் எதையுமே வீணுக்காக சொல்லல, ரொம்ப ஸ்பெசிபிக்கா நுணுக்கமா புரியுதா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி நம்மள்ட்ட சொல்றாங்க. அதாவது முதல்ல சொன்னது சீர்குலைக்கிற மாதிரி பூமியில நீங்க பிரயாணம் போங்க, ஆனா இந்த பூமியை கரப்ட் பண்ணிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரப்ட் பண்ணிடாத இயற்கையா இயல்பா இருக்கிறத நீங்க சீர்குலைச்சிடாதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது சுத்தி பாருங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கு என்ன பின் விளைவு வந்துச்சு அப்படின்னுங்கிறதையும் நீங்க கவனிச்சு பாருங்க. இல்ல குற்றவாளிகளுக்கு என்ன பின் விளைவு ஏற்படுதுன்னு கவனிச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தாங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. இது 2வது வகை, 2வது பார்ட். இதுல ஒரு 6-7 இடத்துல இந்த மாதிரி சொல்றாங்க. 3வதாக 22:46 22வது அத்தியாயத்தின் 46வது வசனத்துல, அதை நான் வசனத்தை படிச்சிடறேன். நான் ஒரே ஒரு வசனம் தான் இன்ஷா அல்லாஹ். கவனமா நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன கத்துத்தராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்கள் மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா?
பூமியில சுத்தி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்கள் மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா? உண்மையில் மெய்யான குருடு என்பது கண்களின் குருட்டுத்தனம் அல்ல, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்களின் குருட்டுத்தனமே. சும்மா சுத்தி முதல்ல என்ன சொன்னாரு? கரெக்ட் பண்ற மாதிரி பூமியை சுத்தாதீங்க. ரெண்டாவது சுத்தி பார்த்து கவனிங்க அப்படின்றாரு. மூணாவது பார்ட் என்ன சொல்றாரு? நீங்க அத புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு மனசை கொடுத்திருக்கேன், கேட்கறதுக்கு காதை கொடுத்திருக்கேன். உண்மையிலேயே குருடுனா என்ன அப்படின்னு சொன்னா அது நெஞ்சங்க, அதாவது புரியாம இருந்தனா அது குருட்டுத்தனம், இதயங்களின் குருட்டுத்தனமே ஆகும். எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, நம்ம பல இடத்துக்கு சுத்தி போறோம் வாரோம், ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல இருந்து நம்ம பாடம் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது தான். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க இல்ல குற்றவாளிகள் இல்ல மருத்துவர்கள் இல்ல நமக்கு முன் இருந்தவர்களை சுத்தி திரிந்து கவனித்து பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்றாரு அல்ல 22:46. இது ஒரு வகை. நாலாவதாக 29:20 இந்த வசனத்தை தான் நான் போன வாரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை மட்டும் படிச்சோம். அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் என்ன சொல்றாங்க, இது 19:20 ரெண்டு வசனத்தையும் சேர்த்து படிக்கணும். அதுக்கு உபதலைப்பும் கொடுத்திருக்கிறாரு. உயிர்களின் துவக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி 19:20. அல்லாஹ் எவ்வாறு படைப்பை துவங்கினார் பின்னர் அதனை மீண்டும் செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இதனை செய்வது அல்லாஹ்வுக்கு எளிதானதே ஆகும். கூர்வீராக பூமியில் சுற்றி திரிந்து உயிர்களின் துவக்கத்தை கண்டுகொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் இவ்விதமாகவே மறு உலகில் படைப்பை துவங்குகிறார். அல்லாஹ் சர்வசக்தி உடையவர். இதைத்தான் நாளா பிரிச்சு நான் பாக்குறேன் குர்ஆன்ல. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். அதாவது நம்ம பயணப்பட சொல்றாரல்ல, அந்த பயணப்படும் போது கரப்ட் பண்ணிடாதீங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனா என்ன, கல்ல தூக்கி போடுறது, அதாவது கண்ணாடி தூக்கி போடுறது, தண்ணி அடிச்சுட்டு அங்க போடுறது, பிளாஸ்டிக் போடுறது, இது ஒரு வகை கரப்ட் பண்றது, பூமியை கரப்ட் பண்றது அப்படிங்கிறது. அது எல்லாமே வேற நிறைய கரப்ஷன் இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி பூமியை டிராவல் பண்ணுங்க, ஆனா கரப்ட் பண்ணிடாதீங்க. பூமியை டிராவல் பண்ணுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்க மருத்துவர்களுக்கு என்ன பின்விளைவு வந்துச்சுங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. கவனிச்சு பாருங்க. அப்புறம் குற்றவாளிகளுக்கு என்ன பின்விளைவு கவனிச்சு பாருங்க. இல்லாட்டா உங்களுக்கு முன் இருந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சு இது ஒரு வகை. டிராவல் பண்ணுங்க, கவனிச்சு பாருங்க. அப்புறம் நீங்க 22:46 சொன்ன மாதிரி உண்மையான குருட்டுத்தனம் எது அப்படின்னா, நீங்க அதுல இருந்து பாடம் எடுக்காததுதான், அதுல இருந்து படிக்காததுதான், இதயத்தில் உள்ள குருட்டுத்தனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதயத்தில் உள்ள குருட்டுத்தனம் போயிருச்சுன்னா இந்த நாலாவது வகை வந்துடும். அல்லாஹ் எப்படி பூமியில சுற்றி திரிந்து உயிர்களின் துவக்கத்தை கண்டுகொள்ளுங்கள்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன கட்டளை இல்லையா? நீங்க இப்படி தெரியாதீங்க, இப்படி கவனிச்சு பாருங்க, இப்படி இதுல இதயத்துல குருட்டுத்தனம் இல்லாம நீங்க விஷயத்தை எடுங்க. அப்புறம் உயிர்களின் துவக்கத்தை பூமியில சுற்றி திரிந்து நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், துவக்கத்தை கண்டுகொள்ளுங்கள் சொல்றாரு. ரோம் த எர்த்னு ஆங்கிலத்துல போட்டா 19 இடத்துல வருதுங்க. நீங்க ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். இந்த வசனங்களை நீங்க முழுசா படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு இப்போ இதை படிச்ச உடனேதான் அவரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, சாலை கற்று தருகிறது அப்படின்னு சொல்லி. அதுல அவரு யாருன்னா, அவரு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர். இந்தியாவுல குறுக்கு நடுக்காக பல முறை அவர் ஆக்சுவலா ஒரு டிராவலர் கம் எழுத்தாளர். நிறைய போயிட்டு அந்த டிராவல் அனுபவங்களை எழுத்துப்பூர்வமா மக்களுக்கு கொடுக்கிறார், பதிகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு வேற எந்த நோக்கமோ என்னுடைய பயணத்தில் கிடையாது. இப்ப பொதுவா நம்ம ஒரு பிரயாணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நோக்கங்கள் இருக்கும். படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம், இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு, சொந்தக்காரங்க கல்யாணம், இல்ல சொந்தக்காரங்க கூட்டிட்டு போகலாம், ஹஜ்ஜிக்கு போகலாம், புனித பயணம் நம்ம போகலாம், சுற்றுலா பயணம் போகலாம். இப்படி பயணத்துல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம அது நம்ம அதாவது அந்த எழுத்தாளர் அவர் அழகா விவரிக்கிறார். உண்மையிலே நம்ம இதனால இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு. நான் குறிப்பா சொல்றேன், படிப்புக்கு போகலாம், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகலாம், இல்ல ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகலாம், இல்ல புனித பயணம் போகலாம், இல்ல சுற்றுலா பயணம் போகலாம். அவர் சொல்றாரு, அவர் பெரிய கட்டுரை இது. ஆனா அவர் சொல்றாரு,
நான் அவரை பத்தி சொல்றாரு ஃபர்ஸ்ட். நான் வந்து இந்தியாவின் குறுக்கு நடுக்கா பல முறை பயணம் செஞ்சிருக்கிறேன். எந்த பயணத்திலும் எனக்கு நோக்கமோ இலக்கோ கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு காது குத்துக்கு போகணும், ஒரு ஒரு இதுக்கு போகணும் அப்படிங்கிற பயணம் கிடையாது. நான் மனம் விரும்பியபடி பயணம் செய்து கொண்டிருப்பேன். எங்க தோணுதோ அங்க பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன். சாலையின் பாடலையும் முன்னுணிப்பையும் கேட்டபடி நாடோடி மாதிரி நான் பயணிச்சுட்டே இருப்பேன். அவர் சொல்றாரு, ஒருவன் வீட்டை புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் உறவும் நட்பும் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆழமாக உணரவும் பயணம் தேவைப்படுகிறது. நம்ம சில நேரம் வெளியூருக்கு போனோம்னு வைங்களேன், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இல்ல 2-3 நாளைக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினைச்சுவோம், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், இல்ல நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதைத்தான் அவர் இப்படி சொல்றாரு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் நம்மளுடைய வீடு நம்ம எவ்வளவு, அதாவது அல்லாஹ் சொல்றாரு இல்லையா, ஒரு இடத்துல சொல்லி தராரு. அது என்னமோ சொல்றாரு, அவருடைய என்னமோ ஒரு இல்லம்னு சொல்லுவாரு, எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இல்ல. அவங்க வீட்டை அந்த மாதிரி ஒரு வீட்டை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருவன் தன்னுடைய வீட்டுல உள்ளவங்களை பத்தியும் வீட்டினுடைய அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வீடு, அது வாடகை வீடோ சொந்த வீடோ இல்ல ஏதோ ஒரு வீடோ ஒரு ஒத்தி வீடோ ஏதோ ஒரு வீடோ, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது நம்ம வெளியில போனாதான் தெரியும் நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு ஹாயா ஃப்ரீயா மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஒருவன் வீட்டை புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் உறவும் நட்பும் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆழமாக உணரவும் பயணம் தேவைப்படுகிறது. ஒரு பயணம் போயிட்டு வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு கூட போயிட்டு வருவாங்க. எப்படா அங்கெல்லாம் போனான்னா, நாமெல்லாம் நிறைய ஊருக்கு அந்த மாதிரி போயிருக்கும் போது எப்ப திருப்பி வருவோம், எப்படா 15 நாள் 20 நாள் 1 மாசம் போய் இருந்திருக்கோம், எப்படா வருவோம் அப்படின்னு தான். அப்பதான் தெரியும், ஐயோ அவங்க இல்லையே இங்க இல்லையே, துணியை நம்மளே துவைக்கிறது, புரியுதா, நமக்கு தேவையான சாப்பாடுகளை எல்லாமே நாமளே தேடி பார்த்து ஒரு இடத்துல போய் 15 நாள் தங்கி இருந்தா தான் தெரியும். அங்க எல்லாமே A to Z நம்ம தான் பார்க்கணும். நமக்கான சாப்பாடாலும் சரி, நம்ம வந்து எல்லா நம்மளுடைய சொந்த தேவை எல்லாத்தையுமே நம்ம தான். அப்படின்னா வீடுன்னா அப்படி கிடையாது. அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, யாராவது ஒண்ணு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதுதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நம்ம அனுபவமும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் வீடும் உறவும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு. பயணப்படும் போது அதே நேரம் வீடு மட்டுமே உலகமில்லை, எவ்வளவு பெரியது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு நம்பிக்கை தருவது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. இது நல்ல, அதாவது கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பயணமும் ஒரு பாடமே. நம்ம நிறைய நேரம் சும்மா எங்கேயாவது போயிட்டு வந்தா கூட அதுல இருந்து யாரையாவது புதுசா ஒரு நபரை சந்திக்க நேரிடுது, இல்ல புதுசா ஒரு பழக்கத்தை நம்ம பாக்குறோம், அவர் நல்ல பழக்க வழக்கங்களை அதுல இருந்து கத்துக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பயணமும் ஒரு பாடமே. பயணம் நமது அச்சங்களிலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயாவது யாரு கூடயாவது போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி நம்மளே தன்னால போயிருவோம். ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டோம் இல்லையா, அந்த பயம் போயிடும் நமக்கு. நம்ம எங்கேயுமே போகல, திடீர்னு அதனாலதான் எங்கேயாவது மக்காவுக்கு போகும்போது என் கூட வாங்கல, யாராவது கூட தெரிஞ்சவங்க போறாங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல ஏதாவது ஒரு ஊர் வழிக்கு போகும்போது யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு உதவியை தேடுறோம். ஆனா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு பயணமும் ஒரு பாடமே. பயணம் நமது அச்சங்களில் நம்மளை விடுதலை செய்கிறது, அறியாத மனிதர்களை சிநேகிக்க வைக்கிறது. ஒரு ட்ரெயின்ல போறோம், நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. பார்த்து சும்மா ஒரு புன் சிரிப்பு சிரிச்சா போதும், நம்ம சில நேரம் ஒரு 12 மணி நேரம், சில நேரம் ஒரு 24 மணி நேரம், சில நேரம் 36 மணி நேரம்லாம் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது தெரியும். ரொம்ப அந்யோன்யம் ஆயிருவோம் போய் இறங்கும் போது. அதுக்கப்புறம் மறந்துடும், அது ரயில் சிநேகிதம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா என்னமோ அவருக்கு சேர்த்து டீ வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டா அவர் நமக்கு வாங்கி தர்றது, இருக்கிற சாப்பாட்டை பகிர்ந்துக்கிறது, புரியுதா, நல்ல விஷயங்களை பேசிட்டே போறது, இதெல்லாம் வந்து பயணம் போகும்போது ஏற்படக்கூடிய அனுபவங்கள். அதாவது புதிய அறியாத மனிதர்களை சிநேகிக்க வைக்கிறது. அதாவது இப்ப நம்ம கூட பிறந்தா தான் உறவு அப்படிங்கிறது இல்ல, நம்ம உண்டாக்கி கொள்வதும் உறவுதான் அப்படிங்கறது எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு பயணம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், ஒருவன் இந்தியா முழுவதும் ஒரு முறை சுற்றி அலைந்து திரும்பினால் அவனுக்கு வாழ்க்கையின் மீது தானே, அதாவது அவனுடைய வாழ்க்கை எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம வந்து நம்முடைய ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் வந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்தியால அப்பேர் அந்த அந்த எழுத்தாளர் அப்படி சொல்றாரு. இது இந்த 29-20க்கு வந்து பொருத்தமா இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த இதை படிக்கிறேன். அதாவது பயணம் பண்றது வேறு, சுற்றுலா செல்வது வேறு அப்படின்னு சொல்றாரு அவர். பயணம்னா உலகை அறிந்து கொள்ளலாம், நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் அந்த 29-20 எல்லாம் சொல்றாங்க இல்லையா. நீங்க வந்து
இந்த உயிர் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காங்க, பூமியை சுற்றி திரிந்து உயிர்களின் துவக்கத்தை கண்டு கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் இவ்விதமாகவே மறு உலகில் படைப்பை துவக்குவார். அல்லாஹ் சர்வசக்தி உடையவர். சில ஊர்களுக்கு போனா இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை இருக்கும். எங்க சின்னம்மா ஊருக்கு போகும்போது அந்த கோட்டையில, அதாவது கோட்டை பிள்ளைமாருன்னு சொல்லுவாங்க அங்க. அவங்க அப்படி ஒரு ராஜ்யம் ஆண்டிருக்காங்க. இப்ப போனா அந்த கோட்டையே அங்க இல்ல, எல்லாம் தூந்து போச்சு. அதாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஒண்ணுமே எப்படி இருந்தவங்க எப்படி இல்லாம ஆயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத இடம் இப்படி எப்படி மாட மாளிகையா இருக்கு. அதனால சுற்றுலா என்பது பொழுதை போக்குவதற்கான வழி. பெரும்பான்மையான சுற்றுலாக்கள் விடுமுறை கொண்டாட்டங்களே. ஆனா உலகத்தை தெரியணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு பயணி சுற்றுலா போக விரும்ப மாட்டான். அவன் போற போக்குல எல்லாம் போட்டோ எடுத்து போட்டுட்டு, இல்ல எதையாவது எழுதி எழுதி இணையத்துல, அதாவது பேஸ்புக்ல போட்டுட்டு, இல்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு தன்னை விளம்பரத்திக் கொள்வதே அவன் விரும்பாதவன் தான். வானில் பறந்து செல்லும் பறவையின் நிழல், அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வானத்தை நீங்க பாருங்க, பறவை வந்து ஒரு 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 அணி அணியா பறக்கிறது என்னுடைய அத்தாட்சின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் அவர் இப்படி சொல்றாரு. தண்ணீரில் பட்டு செல்வதை போல தன் இருப்பை உலகின் மீது படிய விட்டு விட்டு பறந்து போகிறவனே பயணி. அவன் வந்து பட்டும் படாமலும் அப்படியே ஒரு, அதாவது நம்ம சிலர் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஒரு வழிப்போக்கன் மாதிரி. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மரத்தின் கீழே நிழல்ல இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் இப்படி சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பயணங்கள் தான் என்னுடைய ஆளுமையை உருவாக்கிறது. எனக்கு ஒரு 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 ஆளுமை தன்மை இருக்குது அப்படின்னா அது நான் பயணப்பட்டதுனாலதான். நான் என்ன மாதிரி இலக்கில்லாமல் பல பயணிகளை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் பயணம் என்றாலே மலை நகரங்களுக்கு அல்லது இயற்கை காட்சிகளை தேடி போவது என்று பொருள். இந்தியால எங்கேயாவது பயணம் போகணும் அப்படின்னா உடனே கொடைக்கானலுக்கு போலாமா, இல்ல ஊட்டிக்கு போலாமா, இல்ல ஏலகிரிக்கு போலாமா, இல்ல மூணாருக்கு போலாமா, இப்படிதான் சொல்லுவாங்க. பெட்டி, அதுல வந்து தேவையான பெட்டி பெட்டியா ட்ரெஸ், அங்க போனா சமைக்கிறதுக்கு பொருள் விசாரிச்சுட்டு எங்க போய் தங்குறோம், இப்படி தூக்கி கொண்டு போறதுக்கு பேர் பயணம் இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு அவருடைய அனுபவத்தை. பயணம் நமது சமூக அடையாளங்களை மறக்க செய்கிறது. ஒரு வண்டியில போய் ஏறி உட்கார்ந்துட்டோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், இல்ல நம்ம பெரிய லட்சமா மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவரா இருக்கலாம். ஆனா ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை யாருன்னு தெரியாது. அதுதான் அவர் சொல்றாரு, பயணம் நம்ம சமூக அடையாளங்களை மறக்க செய்கிறது. நம்ம சமூகத்துல நம்ம ஒரு கம்யூனிட்டி பெரிய லீடரா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கலாம், நமக்கு குரான மனப்பாடமா தெரியலாம், இல்லாட்ட வந்து ஏதோ ஒரு திறமை நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நீங்க ஒரு பயணத்துல போய் ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ ஏறி உட்கார்ந்தா அங்க அங்க வந்து ஒரே ஒரு அடையாளம் தான், இவர பேசஞ்சர், அவ்வளவுதான். நம்முடைய படிப்பும், ரயிலில் ஏறிய மறுநிமிடமே படிப்பும் வேலையும் இன்ன பிற அடையாளங்களும் உதிர்ந்து போய்விடுகின்றன. பயணி என்கின்ற ஒற்றை அடையாளம் மட்டுமே மிஞ்சுகிறது. அந்த அடையாளம் கூட நமக்கானது கிடையாது, பொதுவானது. பஸ்ல ஏறி போனா பயணி, அவ்வளவுதான். பஸ் பயணிகள் 25 பேர் 35 பேர் தான் சொல்லுவாங்க. அதுல தனித்தனியா சொல்ல மாட்டாங்க. ரிட்டையர்டு டீச்சர் இருந்தாங்க, இல்ல ரிட்டையர்டு இன்ஜினியர் இருந்தாங்க, இல்ல இப்ப இன்ஜினியரா வேலை 35 பயணிகள் காணா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல பத்திரமா வந்து சேர்ந்தாங்க. பயணத்துல நாம வந்து கற்றுக்கொள்ள பயணம் மேற்கொண்டால் நமக்கு வந்து சமீபத்துல எல்லோரா அஜந்தா இதெல்லாம் போயிட்டு வந்த அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சும்மா ஒண்ணுமே இல்லாம ஒரு 3 நாள் ஒரு குறுங்காட்டுல போய் தங்கிட்டு வந்தோம் ஃபேமிலியோட. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சும்மா கொஞ்சம் நண்பர்களோட போய் ஒரு 3 நாள் ஒரு குறுங்காடு, ஒருத்தர் வந்து ஒரு 5 ஏக்கர்ல ஒரு காட்டை உருவாக்கி வச்சிருக்கிறார். மின்மினி பூச்சிகள் நிறைந்த, அது மின்மினி பூச்சியை உருவாக்கணுங்கிறதுக்கு அந்த காட்டை உருவாக்கி. ஏன்னா இப்ப நம்ம மின்மினி பூச்சியை நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்திருக்க மாட்டாங்க. நாங்க போய் 3 நாள் இருந்தோம், ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால எனக்கு இந்த படிக்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, எவ்வளவு அனுபவம் அதுல அப்படின்னு சொல்லி. பயணம் முதல்ல நமது உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க வேணும் என்பதுதான் அதுல முக்கியமா நம்ம கத்துக்கிட்டது. ஏன்னா பயணத்துல நோய்பட்டுச்சுன்னு வைங்க, பயணம் தடப்படும், மனசுல பயங்கர பயம் வந்துடும். எங்கேயாவது வெளியூர்களை போய் ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு வைங்க, பயங்கர பயமாயிரும். இதெல்லாம் அனுபவப்பட்டாதான் தெரியும். அப்போ நம்ம உடம்ப கரெக்டா பாத்துக்கிட்டா தான் பயம் இல்லாம நம்ம இருக்க முடியும் பயணத்துல
அப்படின்னு. ஏன்னா அந்த பயணப்பட சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். நம்ம பயணப்படணும், படலைன்னா இது வரைக்கும் நம்ம பயணப்படணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பேசுறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம பின்பற்றும் போதுதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அதுக்கு ஒரு வசனம் நான் கடைசியில சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இந்தியாவுல பிறந்த ஒருத்தர் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இந்தியாவில நம்ம சும்மா நல்லா நம்மள இங்க படைக்கல, நம்ம இங்க இருக்க வைக்கல. பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகள், பல சீதோசன நிலை, பல நில அமைப்பு உள்ள ஒரு நாட்டுல நம்ம இருக்கோம். நம்ம ஈஸி ஒரு ட்ரெயின்ல ஏறி கல்கட்டாக்கோ, பாம்பாய்க்கோ, டெல்லிக்கோ போனோம்னு வைங்களேன், 1.5 நாள் 2 நாள் பிரயாணப்படுவோம் நம்ம. அதுலயே பல விஷயங்கள் தெரியும். ஒரு டிராவல் போயிட்டு வந்தாலே பல விஷயம் தெரிஞ்சிடும் நமக்கு. அதுவும் நம்ம சில இடத்துக்கு அப்படியே 1 நாள் 2 நாள் தங்கி இருந்தோம்னு வைங்க, எந்த எதிரும் இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் பிறந்த ஒருவன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பரந்த இந்தியாவின் குறுக்குவெட்டில் பயணம் செய்து அதன் வியப்பான ஆறுகளையும் மலைகளையும் தொன்மையான நகரங்களையும் வரலாற்று சின்னங்களையும் இன்னும் பல்வேறு விதமான மனிதர்களின் வாழ்க்கை சூழலையும் அவசியம் காண வேண்டும் அப்படின்னு அந்த கட்டுரையில அவர் சொல்றாரு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க 22:46. திருப்பி வசனத்தை நம்ம கடைசியா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்ல வரதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம இந்த ஆறுகள் எங்க ஊருக்கு தாமிரபரணி ஆறு இருக்கு, வைகை ஆறு இருக்கு, காவேரி ஆறு இருக்கு. அந்த ஆறு ஓடுற வழியா நம்ம கார்ல போய் நின்று குளிச்சு அந்த கிராமங்கள்ல போய் சாப்பிட்டு அப்படியே ஒரு டிராவல் பண்ணணும்னு வைங்களேன். அதாவது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேற. அதான் அவர் சொல்றாரு, மனம் அதாவது ஆரவாரம் அடங்கி அமைதியாகி அந்த ஆறு முதல்ல வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே கரை புரஞ்சி சத்தமா ஓடும். ஆனா வெயில் காலத்துல அப்படியே ஒடுங்கி சுருங்கி கொஞ்சம் காணு தண்ணி ஓடும். எங்க ஊர்ல எல்லாம் தாமிரபரணி ஆற்றுல எல்லாம். அப்போ அது சொல்றாரு, இப்ப வாழ்க்கை தனி மனித வாழ்க்கையும் என்றுதானே இதுதான் வாழ்க்கைங்கிறதும் புரிஞ்சிடும். இந்தியாவின் நிலப்பரப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியது இது. இந்தியாவில இருக்கக்கூடிய நிலப்பரப்புல நாம இதுல இருந்து கற்றுக்கலாம். அந்த ஆறுகள்ல இருந்தே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்தியால என்ன மாதிரி இடம் இருக்குன்னு சொல்றாரு அவர். தார் பாலைவனத்தில் ஒட்டகமேறி போய் மணலின் பிரம்மாண்டத்தை காண வேண்டுமா? நீங்க பாலைவனத்தை பார்க்கணுமா? ராஜஸ்தான்ல போய் தார் பாலைவனத்துல போய் பார்த்துடலாம். நீங்க அதுக்கு அரேபியாவுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. உடல் முழுவதும் சேறுபடிய காண்டாமிருகம் வட்ட பாதம் அதிர நடந்து செல்லும் காட்சியை அஸ்ஸாம் போய் ஒரு முறையாவது பார்க்க வேண்டாமா? அஸ்ஸாம்ல போய் ஒரு வாட்டி பாருங்க. உலகிலேயே அதிக அளவு மழை பெய்யும் சிறப்புஞ்சியில் நனைவதற்காக மேகலையாவது போக வேண்டாமா கேட்கிறார். இவை எல்லாவற்றையும் அடையாமல் பின் எதற்கு இந்த வாழ்க்கை? உண்டு உறங்கி சுகித்து உடல் வளர்ப்பது மட்டும்தான் வாழ்க்கையா என்ன? நம்ம நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து உடலை மட்டும் பெருக்கிறது தான் வாழ்க்கை. இது அந்த கட்டுரையில அவர் எழுதியிருக்காரு. ஆனா அல்லாவும் பயணத்தில் சிலர் வியப்பூட்டும் இடங்களை பார்க்கிறார்கள், சில மனிதர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இதான் இறுதிக்கு வந்துட்டோம். பயணத்துல சிலர் வியப்பூட்டும் விஷயங்களை பார்க்கிறாங்க, சிலர் வேடிக்கை பார்க்கிறார்கள், ஒரு சிலரே அங்குள்ள ஆன்மாவை காண்கிறார்கள். இங்கதான் விஷயம். இதுதான் 29:90. இன்னைக்கு காலையில கூட படிச்சிருந்தாரு, இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் உங்களை போன்ற ஒரு படைப்புகளே அப்படின்னு சொல்லி ஜுல்ஃபி வாசிக்கும் போது 6:11 கூட சொல்றாரு. நேத்தோ முந்தா நாள வாசிச்சாரு. நீங்கள பூமியில அதையும் படிக்கிறேன். 6:11 படிக்கிறேன் பாரு. 6வது அத்தியாயத்தின் 11வது வசனத்துல இந்த ரெண்டு விஷயம் வருது. குருவிராக பூமியை சுற்றி திரிந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கான விளைவுகளை கவனிப்பீர்களாக. நமக்கு தானே சொல்றாரு அல்லாஹ். அதனால இந்த கட்டுரை எனக்கு ஒரு கனெக்ஷனா தோணுச்சு. அப்போ சுற்றுலா போகும்போது பலர் வேடிக்கை பார்க்கிறார்கள், ஒரு சிலரே அங்குள்ள ஆன்மாவை காண்கிறார்கள். இப்படி ஒருத்தர் எழுதியிருக்கார். எமர்சன் ஒருத்தர் ஒரு புக்ல எழுதியிருக்கிறார். இப்ப நான் இறுதியா விஷயத்துக்கு வரேன். 2 நாளைக்கு முன்னாடி படிக்கும்போது காலையில கேட்கும்போது 5:23 அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு கொஞ்ச நேரம் அதுல இருந்து போகவே முடியல.
நான் திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்க்க இந்த ஒரு வசனம் தான் இப்படி இருக்கு. ஆங்கிலத்திலையும் படிக்கிறேன், தமிழ்லையும் படிக்கிறேன். பக்தி உடையவர்களாகவும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்த 2 மனிதர்கள் கூறினார்கள், வாயிலில் மட்டும் நுழைந்திருங்கள், நீங்கள் மட்டும் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்தியாக வேண்டும். இதுல நான் ஃபுல்லா டீட்டெயிலா போகல, நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம கத்துக்கிறதுக்கு டைம் இல்ல. அந்த 2 விஷயத்தை சொல்றாங்க. பக்தி உடையவர்களாகவும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்த 2 விஷயத்தை சொல்றாரு அல்லாஹ். அதாவது பக்தி இருந்தா நம்ம பெயரலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, பக்திங்கிறது நம்ம அல்லாஹ் மேல வைக்கிறதுங்க. ஆனா ஆசீர்வாதம்ங்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்குறது. பக்தி உடையவங்க எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பக்தி உடையவர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய இறைநேரை காப்பாளர்கள்லாம் நிறைய ஆசீர்வாதத்துக்காரர். அதே மாதிரி நிறைய பக்தி உடையவங்க எல்லாம் ரொம்ப சிரமத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா பக்தியில குறைஞ்சவங்க இல்லை. அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, இது ஒரு சிந்தனை தான். இது தீர்க்கமானது இல்ல, யோசிக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். பக்திங்கிறது நம்ம அல்லாஹ் மேல வைக்கிறது. பக்தி வச்சிருந்தா மட்டும் போதாது. அந்த பக்தியின் அடிப்படையில அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம கடைபிடிக்கணும். அல்லாஹ் கேட்க சொல்றாரு, கேட்கணும். அப்புறம் இந்த மாதிரி பிரயாணப்பட சொல்றாரு, பிரயாணப்படணும். அவர் எதெல்லாம் செய்ய சொல்றாரோ, ரெக்கமெண்ட் பண்றாரோ அல்லாஹ், அதாவது கடமையா சொல்லல. கடமை 5 நேர தொழுகை தான், ஃபாஸ்டிங் தான், ஜக்காத்து தான், முடிஞ்சா ஹஜ்ஜி, அல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு தொழுது நோன்பு வச்சு ஜக்காத் கொடுத்து முடிஞ்சா டிராவல் பண்ணி ஹஜ்ஜிக்கு போறது. ஆனா நம்ம அக்கம் பக்கத்துல டிராவல் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதுல இருந்து படிப்பினைகள் பெற்றுக்கிறது. அதாவது இந்த உலகம் ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா கெட்டவங்களால கிடையாது, நல்லவங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் அமைதியா இருக்கிறதுனாலதான் உலகம் கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. உலகம் ஏன் கெட்டு போச்சு அப்படின்னா அது கெட்டவங்களால கிடையாதுங்க, நல்லவங்களும் நாங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அமைதியா இருக்கிறதுனால தான். அமைதினா என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சொன்னா இல்லையா, பூமியில சீர்குலைஞ்சு சுத்தி இப்ப யாராவது ஒருத்தர் குப்பையை போடுறாங்க, இப்படி குப்பையை போடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லணும். தெருவுல துப்புறாங்க, ஏதோ பூமியை சீர்கெடுக்கிற மாதிரி. இப்ப மழை பெய்யுது, வெள்ளம் ஏன் வருது, ஒண்ணுமே இல்ல, ஒரு தெருல ஏன் வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னா அங்க உள்ள பிளாஸ்டிக் பை நிறைய அடைச்சிருக்கும் தண்ணி போற வழியில. அப்போ கடைக்கு போகும்போது முந்தியெல்லாம் பையை எடுத்துட்டு போவோம், இப்ப பையை எடுத்துட்டு போறது இல்லை. அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு அல்லாஹ் நமக்கு, இவங்களுடைய சொந்த கரங்களால தான் அவங்கள பேரழிவு அவங்களை தாக்குச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால பக்தி இதுவும் இந்த இடத்துல ஆங்கிலத்திலையும் ஒரு வாட்டி படிச்சிடறேன் நான். அதாவது 5:23, 2 men who were reverent and blessed by God. அவங்க வெறும் பயபக்தியோட மட்டும் இல்ல, and blessed. அப்ப அந்த blessing எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்ட்ட கேட்கிறது, அந்த வழிகளை நோக்கி தொடர்ந்து ஆவலோட கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருந்து காலு சமயனா தானாதான், கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சரணடையக்கூடியவர்கள் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம இந்த மாதிரி பயணப்படல அப்படின்னா கொஞ்சம் பயணப்படணும். இதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்களை நாம தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடம் கற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம், உதாரணத்துக்கு நம்மளை விட எவ்வளோ, அதாவது நான் டெல்லிக்கு டெல்லியில இருந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் இருக்கும், மதுரா அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்கேன். இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போய் ஒரு 4-5 நாள் தங்கி இருந்தேன் நான். அப்போ ஒரே ஒரு ரூம் தான், ஒரு தாய் ஒரு தகப்பன் 4 பெண் குழந்தைங்க, கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல, ரிக்ஷா ஓட்டி பழைக்கிறார். நான் தச்சலா ரிக்ஷால ஏறி போனா ரொம்ப தூரம் போயிட்டு 10 ரூபா தான் கேட்டாரு அவர். அவங்களுக்கு அவ்வளவுதான் கேட்க முடியும். அதுக்கு பிறகு அவரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, ஆனா நம்ம திருப்தி அடையல. இப்ப இந்த மாதிரி பயணப்பட்டு பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எவ்வளவு பிளஸ்ட் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். பக்தி இருந்தா மட்டும் போதாது, அல்லாஹ் நம்மளை எவ்வளவு பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நன்றி சொல்லும் போது இன்னும் பிளஸ்ஸிங் அதிகமாகுது இல்லையா.
அதைத்தான் இந்த பயணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய, அதாவது புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.